சினிமா ஃபேன்ஸுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் கவுளி. இது கன்னட சினிமாவோட சூப்பர் ஹிட் பிளாக்பஸ்டர் ஹிட் படம். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதோட ஆரம்பத்திலேயே ஒரு 4 பேர் கொலவெறியாக ஒருத்தர் துரத்திட்டு இருக்காங்க ஒரு காட்டுக்குள்ளால். யாருன்னு பார்த்தா அவர் தான் நம்ம ஹீரோ கவுளி. வேகமாக ஓடி போய் ஒரு மரக்கட்டையில் இருந்து அப்படியே வாயில் பீடியை வச்சு பற்ற வைக்கிறாப்புல. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். அது ஒரு சின்ன கிராமம். அதில் கவுளி, அவரோட அழகான மனைவி, அப்புறம் ஒரு பொண்ணு, 3 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. கவுளி ஒரு விவசாயி, அப்புறம் மாடு வளர்க்குறாரு. அவரோட மனைவி பார்ட் டைமாக ஊரில் உள்ள சின்ன பசங்களுக்கு டியூஷன் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒரு நாள் அவரோட பொண்ணுக்கு ஜுரம் வந்து வாய் பேச முடியாமல் போயிடுது. அப்புறமா அவளை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகும்போது அவளுக்கு ஏதாச்சும் சந்தோஷமான ஒரு விஷயமோ அல்லது துக்கமான ஒரு விஷயமோ நடந்தால் பேச முடியாமல் போனது சரியாக போயிடும். அதாவது திரும்ப அவள் பேச ஆரம்பிச்சிடுவான் டாக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் பொண்ணோட ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. இப்போது ஊருக்கு புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராது. அவன் ரொம்ப மோசமானவனாக இருக்கான். ஒரு நாள் பக்கத்து ஊரில் இருக்க ஒரு கொள்ளை கூட்டத்தை அவன் பார்க்க போகிறான். 2 பேருக்கும் இடையில் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்போது அந்த கொள்ளை கூட்டத்தில் லீடர் சொல்கிறான் அவனுக்கு ஒரு சின்ன பொண்ணு வேணும்னு. ஸோ இவனுக்கு வேறு வழி இல்லாமல் இன்ஸ்பெக்டர் அதை ஏற்பாடு பண்ணுறதா சொல்லிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து கொள்ளைக்கூட்ட தலைவனுக்கு அதிகமாக தங்கமும் பணத்தையும் கொள்ளையடிக்கணும், அதுக்கு சூப்பராக ஒரு ஊரை சொல்லு, அதில் ஒரு பங்கு உனக்கு தாரேன்றான். அதுக்கும் அவன் சரி, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஊரை காட்டுறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வாரான். அப்புறமா ஒரு நாள் டியூஷன் கிளாஸ் முடிச்சு வந்த பொண்ணை ஊரில் இருக்க 4-5 குடிகார பசங்களை வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் கொள்ளைக்கூட்ட தலைவனுக்காக தூக்கிடுறான். அந்த பொண்ணு கடைசியாக கவுளியோட மனைவி கிட்ட தான் டியூஷன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்திருப்பா. அப்புறமா பொண்ணை காணலன்னு அந்த பொண்ணோட அப்பா அம்மா ராவா கவுளி வீட்டுக்கு தேடி வராங்க. அப்புறமா பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாலேன்னு கவுளியும் அவங்களோட சேர்ந்து விடிய ஊர் பூரா பொண்ணை சுற்றி தேடிட்டு வராங்க. பொண்ணு ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக விடிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போலீஸ்காரன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச அந்த இன்ஸ்பெக்டர் எதுவுமே தெரியாதது போல் கேஸை இப்போ விசாரிக்க ஆரம்பிக்கிறான். கவுளியோட வீட்டுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பவரை காட்டி தேவையில்லாத மாதிரி விசாரணை பண்ண போகும்போது கவுளியும் இருக்கப்போ அவனோட மனைவி அந்த இன்ஸ்பெக்டரை திட்டி அமைச்சிடுறா. அந்த நேரம் பார்த்து கவுளியோட மனைவியோட அழகில் மயங்கினவன் அவளை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணணும், அதாவது அவளை எப்படியாச்சும் அடையணும்னு ஆசைப்படுறான். அப்புறமா கவுளி வீட்டில் இல்லாத நேரம் ஒரு நாள் பார்த்து வந்து அவளோட பாலியல் சீண்டலில் ஈடுபடுறான். கடுப்பான பலான்னு ஒரு அறை விட்டு அவனை வீட்டை விட்டு அமைச்சிடுறா. ஸோ அவமானம் தாங்காத இன்ஸ்பெக்டர் அவளை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு கர்வத்தோடு இருக்கான். கவுளி குடும்பத்தை பழிவாங்க நினைக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் ஊரில் இருக்க அதே 4 குடிக்கார பசங்களை வச்சு கவுளி உயிராக நினைக்கிற அவனோட ஆடு மாடுகளை எல்லாம் திருடிடுறான் ஓவர் நைட்டில். அடுத்த நாள் காலையில் விடிஞ்செலும்பி பார்க்கும்போது வாசலில் அவனோட பட்டியில் ஒரு ஆட்டுக்குட்டியை கூட காணலை. ஸோ கவுளியும் அவனோட மனைவியும் ஒரு வீட்டில் ஒரு பக்கம் உட்காந்து ஒப்பார் வச்சு ஆடுறாங்க. அந்த நேரம் அந்த இடத்துக்கு வர கவுளியோட சித்தப்பா அவரும் போட்டிக்கு இவங்களோட சேர்ந்து ஒரு பக்கமாக ஒப்பார் வச்சு ஆடுறாரு. 3 பேரும் அழுது முடிய சித்தப்பா கவுளியை கூட்டிகிட்டு வா போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போலீஸுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே ஸ்டேஷனில் அன்னைக்கின்னு பார்த்து கருவிருந்து வச்சு ஸ்டேஷனே ஒரே போதை பார்ட்டியாக இருக்குது. போதையில் இருக்க இன்ஸ்பெக்டரும் சரி மற்ற போலீஸ்காரங்களும் சரி இவங்களோட கம்ப்ளைண்ட்டை ஏற்க மறுக்கிறாங்க. கடுப்பான சித்தப்பா வாயடிக்கிறாரு. ஸோ சித்தப்பாவையும் கவுளியும் அடித்து ஒரு செல்லுக்குள்ளே போட்டு இன்ஸ்பெக்டர் கூட்டுறான். அந்த நேரம் பார்த்து பக்கத்து செல்லுக்குள்ளேருந்து கவுளியோட ஒரு ஆட்டுக்குட்டி வெளியே வருது. அப்போ தான் அவங்களுக்கு விஷயமே புரியுது, இந்த திருட்டு வேலையெல்லாம் செஞ்சது இந்த இன்ஸ்பெக்டரும் இந்த போலீஸ்காரங்களும் தானே. கடுப்பான கவுளியோட சித்தப்பா வெறி வந்து போலீஸ் கூட உடைச்சிட்டு வெளியே வராரு. அங்கே வர தகராறில் போலீஸ்காரனை தள்ளி விடுறாரு. அதில் ஒருத்தன் கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்துடுறான். அப்புறமா இவங்க 2 பேரும் தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க. இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்த கொள்ளை கூட்டத்துக்கு கோல் அடிச்சு, நீ கேட்ட மாதிரியே சூப்பராக ஒரு ஊர் இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா உனக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கிடைக்கும், உடனே வான்னு கூப்பிடுறான். கொண்டு காஞ்சி போயிருக்க அந்த கொள்ளை கூட்டத்தோட இப்போ வந்து கவுளியோட ஊருக்குள்ளே புகுந்துருது. அதுவரை ரொம்ப அழகாக இருந்த அந்த கிராமத்துக்குள்ள இந்த கொள்ளை கூட்டம் வந்து அரிசி பருப்புலேருந்து பொண்ணு பொருள் பணம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறாங்க. அதே நேரம் கவுளியையும் அவனோட வீடையும் குடும்பத்தையும் தேடி அந்த ஊர் பூரா அலைகிறாங்க. ஒரு மாதிரி கவுளியோட வீட்டை கண்டுபிடிச்சி கொள்ளையடிச்சிட்டு அவனோட மனைவியையும் குழந்தையும் கொண்டு வந்து கட்டி வைக்கிறாங்க. இப்போ கவுளி இந்த இடத்துக்கு வராட்டி நீங்கள் 2 பேரும் சாக போறீங்கன்னு ஒரு கொள்ளைக்காரன் மிரட்டிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஊரில் ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ளே ஓடி போய் கவுளி கிட்ட ஊரில் நடக்கிற விஷயத்த சொல்கிறான். இப்போ கவுளியும் சித்தப்பாவும் ஊருக்குள்ளே ஓடி வராங்க. அடுத்து என்ன, ஊருக்குள்ளே ஒரு பெரிய கலவரமே நடக்குது. அந்த நேரம் பார்த்து அந்த மோசமான இன்ஸ்பெக்டரும் ஊருக்குள்ளே வரான்.
அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. ஒரே அருவா வெட்டு குத்துன்னு ஒரே ஃபைட்டாக கிடக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்க்க வேண்டிய இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டையே நான் அனுப்பி தான் பார்த்தேன். ஏன்னா ஓரளவு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபைட்டோட முடிவில் அந்த கொல்லை கூட்டத்தெல்லாம் இந்த கௌலி கொலை பண்ணிடுறான். ஆனால் அதே நேரம் அன்ஃபார்ச்சுனேட்லி கௌலியோட மனைவியை அந்த போலீஸ்காரன் கொலை பண்ணிடுறான். அப்புறமா கௌலி அந்த போலீஸ்காரனை கொன்னுடுறான். கடைசியாக எல்லாம் இருந்தவன் ஒரே நாளில் ஆண்டியான மாதிரி கௌலியும் அவனோட சித்தப்பாவும் அவனுக்கு பொன் குழந்தையும் சோகமாக நிற்கிறாங்க. அப்புறம் நமக்கு இனிமேல் இந்த ஊரே வேணான்னு 3 பேரும் ஒரு சோக தீம் போக ஊரை விட்டு போயிடுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. ஹாய் மக்களே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தொடர்ந்து முழு படத்தையும் 3 நிமிஷத்தில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.